ஹே ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக கிடைக்கும். ஹே ஹாய், இது விநாயகர் சதுர்த்தியோட ஃபெஸ்டிவல் vlog. ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இங்கே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த வருஷம் 2 இடத்துல நான் பூஜை பண்ணியிருக்கேன். அது எங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. அப்பா எனக்கு ப்ரீஷியஸான ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்போ நான் போய் விநாயகர் வாங்கினேன், என்ன எப்படி பூஜை பண்ணேன், என்ன நைவேத்தியம் வச்சிருந்தேன், நான் 2 இடத்துல எப்படி பூஜை பண்ணேன், எல்லாமே இந்த லாங் வீடியோவில் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி vlog சேனல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு ஒரு 6:30 7 o'clockலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வராகி அம்மன் போய் குட் மார்னிங் சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம கிரகலட்சுமி வரலட்சுமி கும்பிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நம்ம காஃபி குடிக்கணும் இல்லையா. இதுதான் நம்ம க்ளீன் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்த கிச்சன் கிரானைட் ஸ்லாப் உங்களுக்கு. ஸோ இப்போ பால் எடுத்து நம்ம காஃபி போட்டாச்சு. காஃபி ஏர்லி மார்னிங் குடிச்சாலே பிரிஸ்க் தான் நமக்கு. ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே எனக்கு லிஸ்ட் ஆஃப் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணி வச்சிட்டேன் நான். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணணும் அண்ட் கிச்சன் கவுண்டரை நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதுக்கு எல்லாம் அங்கேருந்து திங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் டிவி போட்டாச்சு. டிவி போட்டு என்னங்க எதையும் பார்க்கறது கிடையாது. பாட்டுக்கு ஜோதி சேனலான சாமி சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஸோ டங் பாக்ஸில் மியூசிக் ஓடிட்டே இருக்கும். ஸோ கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் நான். அப்புறமா ஸ்டவ்வில் இருக்கிறதையும் எல்லாம் எடுத்துட்டு அதை சோப் சொல்யூஷன் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ கவுண்டர் டாப்பையும் நல்லா போட்டு தேய்ச்சி நல்லா சுரண்டி எடுத்தாச்சு. என்னப்பா இவ்வளோ ஆயில் இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு பார்க்கும் போது தெரியல, தேய்க்கும் போது தான் தெரிஞ்சு ரொம்ப கையெல்லாம் பெயின் ஆயிடுச்சு எனக்கு. சரி ஓகே, அதை முடிச்சுட்டு நம்ம என்ன போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயாச்சு. ஸோ என்ன புது ஹரிபரி இல்லாமல் ப்ளஸ் அண்ட் ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்தாச்சு. ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் நான். ஸோ என்னோட டெய்லி ரொட்டீன் எல்லாமே என்னோட செல்ஃப் கேர் பண்ணிட்டு ஸோ இந்த 2 தான் நான் பேர் பண்ணியிருந்தேன் நான். பட் இந்த டிஷர்ட் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, எனக்கு ஃபிட்டாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். சரி ஓகே, இது வேறு ஷார்ட்ஸோட காம்பினேட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் எடுத்துட்டேன் நான். இதோட சைஸ் ஸ்மால் தான். ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக ப்ளஸ் அண்ட் ஃபுல்லான ஒரு கிரேஸ்ஃபுல்லான வைப்ரண்ட் எல்லோ கலர் தான் எனக்கும் அமைஞ்சிருக்கு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. ஸோ குளிச்சுட்டு டவலில் பெட்டில் போட்டால் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, எல்லா ஒய்ஃபுக்குமே பிடிக்காதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் இதே தான் சொல்கிறாங்க. ஸோ அதை மறக்காமல் கொண்டு நான் ஹேங் பண்ணியாச்சு நான் ட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ பூஜை ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கல்கண்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லா சாமிக்கும் பூவெலாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கேற்றமும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா தீபலட்சுமியை போட்டு தீப துர்கா போட்டு தீப சரஸ்வதியை போற்றி அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் விநாயகர் வாங்க போகணும். அதர் ஒர்க்லாம் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா அப்பாவோட ப்ரீஷியஸ் கிஃப்ட் அப்படின்னு, அவர் கையாலே பண்ணது. இது வில்வக்காய் இருக்கு இல்லையா, அந்த வில்வக்காய் எடுத்து அதை மேலே கட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். இதை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படிங்கிறது. ஸோ இதை கட் பண்ணி அது உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு மேலே என் கையை கிழிச்சிருமா, அதுக்காக ஃபுல்லாக அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் போட்டு கொடுத்துருந்தாரு. எதுக்குன்னா இதில் நீங்கள் வச்சு தின்னு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால அப்பா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிமெம்பரன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணணும் இல்லையா அபிஷேகத்துக்கு, அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நம்ம அபிஷேக பொடி, பூவு, தென் அதுக்கு கிண்ணம் எல்லாமே நான் எடுத்து சந்தனம் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான். ஸோ போய் அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எங்கே வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டேன் நான். க்ளீன் பண்ணிட்டு இந்த பட்டு வேஷ்டி இருக்கு இல்லையா, இதை பேஸாக கீழே கொடுத்துட்டு, ஏன்னா விநாயகரை கீழே சும்மா வைக்க முடியாது, அதனால பட்டு வேஷ்டி வச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட என்னெல்லாம் விநாயகர் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட் ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம அந்த கிருஷ்ணன் மட்டும் எனக்கு எடுத்து வைக்க மனசே இல்லை. ஸோ அதனால் கிருஷ்ணன் அங்கேயே வச்சாச்சு. அப்பா சொல்லி கொடுத்த இன்னொரு சிம்பிளான ஐடியா, வீடு நான் சண்டே அன்றைக்கி தான் தொடச்சேன் இல்லையா, திருப்பி துடைக்க முடியல அப்படின்னோன்னா அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் மஞ்சள் தண்ணி தென் அதில் ரோஸ் வாட்டர் கலந்து இந்த அருகம்புல் இல்லைனா மாயலை இது பண்ணி வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சுத்தமாகிரும் உங்களுக்கு அப்படிங்கிறது அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போவுமே செய்ய மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி எப்போ முடியலையோ அப்போ செய்வேன் நான். ஆனால் டெய்லியுமே நீங்கள் பண்ணிங்கன்னா இது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும், நெகட்டிவ்லாம் ரிமூவ் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னும் கல் உப்பு இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டு செய்யலாம். நீங்கள் இது எல்லாமே அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸ். அவரோட டிவைன் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். அதனால் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தம்பி அன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், அவன் பூஜைக்கு
பூஜைக்கு ஜாமான்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்குறதுக்காக வெஜிடபிள் ஷாப் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் நான் எடுத்துட்டேன். ஸோ தம்பி வீட்டுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் தம்பி வீட்டில் தான் பூஜை பண்ண போகிறேன். இன்னைக்கு இந்த வருஷம் எனக்கு அப்பா இல்லாதனால நான் விநாயகர் நான் வாங்கலை. என்னோட இருக்க விநாயகர் வச்சு தான் பூஜை பண்ண போகிறேன். ஸோ திருவான்மியூரே ஜேன்னு இருந்துச்சுங்க. அவ்வளோ திருவிழா மாதிரி இருந்துச்சு. இது என்னோட 2வது வருஷம் நான் விநாயகர் சதுர்த்தி இங்கே இருக்கிறதுக்கு. போன வருஷம் நான் இது பண்ணேன், அப்பாட்ட கேட்டு எல்லா விஷயத்தையும் தனியாகவே நான் பண்ணேன். நான் இந்த வருஷம் அப்பா இல்லைங்கிறது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நான் வந்து அவரை பற்றி நினச்சிட்டே இருக்கேன். நான் இந்த ராஜகணபதி கோயில்கிட்ட வந்து விநாயகரை எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ பாருங்கள். எவ்வளோ கும்பல் ஜேன்னு இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, வாழை இலை கடை தான். நம்ம ஊரில் சும்மா போனீங்கன்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கலாம். இங்கே இலக்கடையிலே அவ்வளோ ஒரு கூட்டம். நிறைய பிள்ளையாருங்க, அவ்வளோ மண் பிள்ளையார் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அணிவகுத்து இருந்துச்சு. ஸோ தம்பி வந்து பூஜைக்கு தேவையான இலையெல்லாம் பறிச்சுக்கிட்டான் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. ஸோ அவன் வீட்டுக்கு வந்தோடனே அவனும் ஒய்ஃபும் விநாயகரை வார்ம் வெல்கம் பண்ணி நீங்களே பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நானே உட்காந்து இப்படி என்னோட ஸ்டைல் ஆஃப் வேல வந்து விநாயகரை அலங்கரிச்சேன். அதெல்லாம் ஃபுல் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தம்பி வீட்டில் அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க, நான் அபிஷேகம்லாம் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த விநாயகரை எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ண எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டேன் நான் பக்கத்தில். ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ இருந்துச்சு, அதை வச்சாச்சு. எருக்கம்பூ மாலை, வெள்ளை எருக்க மாலை தான் தம்பி வாங்கியிருந்தான். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தொந்தியில் வந்து அப்பா காசு வைக்க சொல்லுவாங்க எப்போவுமே. அதனால தொந்தியில் வந்து சந்தனத்தை நல்லா திக்காக கலைச்சி அதை வச்சு நல்லா அழகாக ஒட்டிடுச்சு. இந்த கொடை வாங்கியிருந்தேன், பட் அங்கே அந்த இடத்துல வைக்க முடியல. ஸோ டக்குன்னு ஐடியா பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு டம்ளரில் அரிசி கொட்டி அதில் வந்து நான் வந்து இந்த கொடையை வந்து நிற்க வச்சிட்டேன் நான். அப்புறம் வந்து பூணல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நான். பூணல் ரெடி பண்ணிவிட்டேன், மஞ்சள்லாம் தடவிட்டு. அதுக்கப்புறம் தம்பி விட்ட கேட்குறேன் பூணல் எந்த சைடு போடணுன்னு. அவங்க ஒரு பக்கத்து சொன்னாங்க. அப்புறம் தெரியல, டக்குன்னு பார்த்தா நம்ம இதில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இதுபடி பார்த்துட்டு அவருக்கு ஒரு பூணலை வந்து அழகாக நான் வந்து மஞ்சள் தடவி போட்டாச்சு. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தால் இந்த ராஜ கணபதி பார்க்குறதுக்கு. வீட்லேருந்து வரும்போதே அவன் வந்து செயினை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா, வாங்கின உடனே பிள்ளையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு செயினை வந்து மாட்டி விட்டாச்சு அவருக்கு அழகாக. ஸோ நானும் அதுக்கப்புறம் 1 by 1 எல்லா திங்ஸும் வீட்டுக்கு வந்து பண்ணியாச்சு. இன்பிட்வீனில் காஃபி குடிச்சிட்டு என் ஒர்க்கை ஃபர்தராக கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இலையெல்லாம் இருந்துச்சு, அருகம்புல், அரச இலை, மா இலை, எல்லா இலையும் வச்சு நான் அவரை வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. மாங்கொத்து, பூலாம் இருந்துச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் அந்த விநாயகரை ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணிட்டேன், சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போய் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு 11:30 போல் என் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து என்னடா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எங்கடா ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் போயிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அபிஷேகம் 7 வகையான அபிஷேகம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த விநாயகர் வந்து எப்போவுமே இங்கே திருஷ்டி விநாயகர் வெளியே இருப்பார். அதை அவரே கொண்டு வந்து அவரே வாஷ் பண்ணி எல்லாம் வச்சுருந்தேன். குட்டியாக விநாயகர் தான் இருந்துச்சு, அதெல்லாம் தொடச்சி கழுவி அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான். ஸோ எல்லா விநாயகரையுமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து டெக்கரேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் வந்து இந்த ஃபெதர்ஸ் வச்சு ரெடி பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம திருஷ்டி விநாயகரையும் சென்டரில் தூக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நவதானிய விநாயகர், சந்தன மத்தான விநாயகர், அப்புறம் குட்டியாக எனக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்த விநாயகர்லாம் வந்து ஒன்றா எல்லாமே அணிவகுத்து இருந்தாங்க. கற்பக விநாயகர், இது எனக்கு கிஃப்ட் வந்தது தான். மோஸ்டான கிஃப்ட் வந்த திங்ஸ் தான் அதில் இங்கே இருக்குது. நேட்டிவில் தான் எல்லாமே நாவான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ ஜூம் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த எருக்க மாலை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த விநாயகருக்கே நான் போட்டேன். ஏன்னா நான் அபிஷேகம் பண்ண போகிற விநாயகர் வந்து சின்னதாக தான் இருப்பார். ஸோ அதனால் வந்து இவருக்கே நான் வந்து இந்த இதை போட்டுட்டு இதெல்லாம் நான் செஞ்சுட்டு என் என்கேஜாக வச்சுருந்தேன். இருந்தாலும் அப்பா ஞாபகம் வந்துட்டுருந்துச்சிங்கன்னா, அப்பா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் இருந்தே ஒரு 21 வகையான இலை, 21 வகையான பூ எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அம்மாட்ட காலைல பேசும்போது கூட இதை சொல்லும் போது அம்மா ஃபீல் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணி அழுதுட்டேன் நான். விநாயகர் சதுர்த்தி கோகுலாஷ்டமி அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த நினைவுகள் நிறையாவே எனக்கு இருக்கு. என்னோட பூஜை அறையில் இந்த மரப்பள்ளி 2-3 இருக்குங்க. ஆனால் எந்த ஒரு சத்தமுமே கொடுக்காது. ஆனால் அமைதியாக அந்த வராகி அம்மன் கீழேயே இருக்கும். அது மார்னிங்லேருந்து எனக்கு எப்போவுமே காட்சி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண நிறைய பேர் பாசிட்டிவான ரிவ்யூஸாக எனக்கு சொன்னாங்க எனக்கு. அப்புறம் நம்ம பர்த்டே பேபியான விநாயகரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இது குட்டியான விநாயகர். இது எல்லா பூஜையும் வராகி அம்மனோட, சஷ்டி விரதமான முருகனோட, பாலாம்மாவோட, சிவனோட எல்லாத்தையுமே சேர்த்து ஃபர்ஸ்ட் அபிஷேகம் இந்த விநாயகர் தான் நான் பண்ணுவேன். என்னோட இன்னொரு சேனல்லாம் பக்தி வைப்ஸ் வித் RK, அதில் வந்து பார்த்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் செலிப்ரேட் பண்ணாது. தென் 7 வகையான அபிஷேகம், கங்கையும்
விநாயகரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஒன்றும் நான் அதில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பக்தி பிடிக்கும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். நான் அங்கே வந்து எல்லா அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு தோச்சு துணியெலாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து மடிச்சுட்டு கேட்டகரைஸ் பண்ணி அயன் பண்ணுற இடத்துலாம் வச்சுட்டு மீதி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ கண்டினியூஸாக அன்றைக்கி ஃபுல்லாக நைட் 11:30 வரைக்குமே எனக்கு வேலை இருந்துச்சு. பட் ரொம்ப கஷ்டம்தாங்க நமக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு. எல்லா லேடிஸ்க்கும் எல்லா உமன்ஸ்க்குமே நான் சல்யூட் பண்ணுறேன். நான் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு ஃபெஸ்டிவல்ஸ்லையும் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள். அதே மாதிரி இந்த யூடியூபர்ஸ் லேடிஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் நான் சல்யூட் பண்ணுறேன். ஒரு யூடியூபராக தான் அதுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ நல்ல விதமாக நான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன பூஜையை நான் இங்கே வீட்டில் வந்து தூப தீபம்லாம் காமிச்சு அந்த விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து என் தம்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அங்கே போய் ஆஃப்டர்நூனில் வந்து பூஜை பண்ணிடலாம், ஈவினிங் நம்ம பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு தம்பி வீட்டுக்கு நான் கிளம்பியாச்சு. ஸோ நான் நேராக தம்பி வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தம்பி ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஸோ தம்பியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். ஸோ கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, உருண்டை கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, வடை, அதுக்கப்புறம் எல்லா பழங்களும் வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பூஜை பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு போட்டு பண்ணுற பழக்கம் கிடையாது. ஸோ எல்லாமே இலையில வச்சு நாங்கள் 3 பேரும் சாமி கும்பிட்டோம் நாங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக. ஆக்சுவலாக நான் வந்து நேட்டிவ் போகிற மாதிரி இருந்தேன். ஒய்ஃபும் பையனும் அவங்க நேட்டிவ் போகிறேன்னு சொல்கிறதுனால நான் வந்து என்னோடய டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். நான் இல்லைனா இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து என் பையனோட செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். வாங்க அன்றைக்கி லஞ்ச் என்னன்னு எல்லா வகையான கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய், அப்புறம் வந்து போட்ட சாம்பார், கீரைக்கூட்டு, பருப்பு, ரசம், மோர், பருப்பு பாயாசம், லிஸ்ட்டு அடுக்கிக்கிட்டே போகணுங்க. அன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் வேறு. செம்ம பிடிச்சிட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்பி நல்லா ஹெவியாக சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ஸோ வந்தோன்னே 3 சேனல் நம்ம இருக்கு இல்லையா, அந்த சேனலுக்குலாம் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணோம்ல, உங்களால் என்கேஜாக வச்சுக்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் படுக்கிறேன்னு ஒரு 6 o'clock படுத்தா தூங்கிட்டேன். நான் 7 o'clock தான் எந்திரிச்சிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணலாம். நம்ம எப்போவுமே 6 மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணணும். ஸோ அதனால் மதியானம் தம்பி வீட்டில் பண்ணியாச்சு. ஈவினிங் பண்ணலாங்கிறத மெல்ல சுட்டு பண்ணி வச்சுருந்தேன். நான் சாமியெல்லாம் போய் திருப்பி வந்து பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு புது பூ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஆரஞ்சு, ஆப்பிள், பப்பாயா, அப்புறம் கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து தம்பி வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நான் ஸோ இங்கே வந்து சிம்பிளாக தான் நான் வந்து என் விநாயகரையும் அலங்கரிச்சிருந்தேன். நான் சின்னதாக பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு இந்த தாமரை பூங்க 30 ரூபா அநியாய ரேட்டு. எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எதுவுமே வாங்க முடியல. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னொன்று என்ன ஃபீலிங் அப்படின்னா, இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் அப்பாவுக்கு தாங்க ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணி காட்டுவேன். நான் அவர் பூஜை பண்ணிட்டேன்னு எனக்கு காட்டுவாங்க. அதை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ என்னால் அது வந்து தாங்கிக்கவே முடியல. எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரும் அப்படின்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. இது என்னோடய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அருகம்புல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இது 2 சைடும் நல்லா பிரித்து கட்டாக தான் நான் வாங்கியிருந்தேன். அதை பிரித்து அழகாக இந்த கார்னரில் ஒன்று அந்த கார்னரில் வச்சுருந்தேன். அதை வச்சோன்னா அப்படி ஒரு அழகுங்க. என்னதான் நம்ம தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்தாலும் அதுக்கு பூஜையோ அதுக்கு ஒரு திருவிழா அதுக்கு ஒரு இதுன்னா அது ஒரு அழகு, தனி அழகு வந்துடுது. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணி அம்மன் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம பச்சரிசி கொட்டி இந்த மாதிரி வைக்கலான்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் நான். அந்த டார்கெட்டையும் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியாச்சு. இந்த அன்னபூர்ணி அம்மன் வந்து என்னோட மாமியார் வந்து காசி போயிருந்தப்ப எனக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அது என்னோட விநாயகருக்கு என்ன பக்ஷணம் பண்ணாங்க அதை பார்க்கலாமா? வடை, இனிப்பு கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, சுண்டல், கடலை, அவல், நாட்டு சக்கரை இதெல்லாம் தான் இந்த விநாயகருக்கு நெய்வேத்தியம். ஸோ அதுக்கு வராகி அம்மன்கிட்ட போய் மெயின் விளக்கை வந்து நம்ம ஏற்றிட்டோம். அது நம்ம சொல்கிற மந்திரத்தெல்லாம் சொல்லி என்னோட விநாயகர் பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட பர்த்டேக்கு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அர்ச்சனை பண்ணுறதுக்கு அருகம்புல், தென் ரோஸு, சாமந்தி பூ, அப்புறம் நைவேத்தியமான ஃப்ரூட்ஸு, தென் எல்லா பக்ஷணங்களும் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வாஸ்துப்பா தண்ணி வச்சுட்டு நம்ம அன்னபூர்ணி அம்மன் வச்சுருக்கேன். நம்மளோட அழகான குட்டி கிருஷ்ணர், அதாவது விநாயகரோட மாமா, அவரையும் தூக்கி இங்கே வச்சுருக்கோம். நம்ம அபிஷேகம் பண்ணோம் இல்லையா, அந்த விநாயகரை இங்கே எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் நவதானிய விநாயகர், எல்லாமே கற்பக விநாயகர், நம்ம திருஷ்டி விநாயகர் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம. ஸோ எனக்கு ரொம்ப ப்ளசன்ட்ஃபுல்லாக ஹாப்பியாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு விநாயகர்கிட்டையும் ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஸோ இங்கே பூஜையை நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ பேக்ரவுண்ட்லேருந்து டிவியில் வந்து விநாயகர் சாங் ஓடிட்டே இருந்துச்சு.
ஸோ உங்களுக்கு அர்ச்சனை பண்ண முடியல இல்லை தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து உங்கள் யூடியூப்லேயோ டிவிலையோ போட்டு நீங்கள் பண்ணுற சாங்ஸை நீங்கள் ப்ளே பண்ணலாம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் சாம்பிராணி பத்தியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி ஆரம்பிச்சாச்சு. ஸோ ரோஸ் பெட்டல்லையும் சாமந்தி பூவுலையும் நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூபம் தீபம்லாம் காமிச்சாச்சு நம்ம. ஸோ சூட காமிச்சாச்சு. இங்கே நம்ம காமிச்சு முடிச்சுட்டு வெளியவும் போய் காமிச்சேன் நான். பட் சந்திரனை மட்டும் பார்த்துடாதீங்க. அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டோரியை வந்து பக்தி வைப்ஸ் வித் ஆர்கேல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் மெயின் நம்ம வராகி அம்மன் இந்த பூஜை அறைக்கும் நம்ம வந்து சூடம் சாம்பிரான்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை நல்ல விதமாக நான் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணோம் இல்லையா, தீபம் தூபம் நெய்வேத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி இந்த பர்த்டே பாயான விநாயகருக்கு வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என் விநாயகரை சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அவன் சுற்றி எடுக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே இருந்தார். ஸோ உங்களுக்கு என்னோட விநாயகர் எப்படி இருக்காரு, என்னோட விநாயகர் சதுர்த்தி பூஜைலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நைட்டு ஒய்ஃப் சொல்லுவாங்க இல்லையா, சிங்கில் எதுவும் போடக்கூடாது, நைட்டு பாருங்கள் 11:30 மணிக்கு எல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஒய்ஃப் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே மந்த்லியான 3 நாள் வச்சு நம்ம போய் கடலில் கரைக்கணும் நம்ம. பட் இங்கே வந்து என்னோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விநாயகர் எடுத்து சாமிகிட்ட வச்சிருங்க, அதெல்லாம் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், 3 நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னாங்க. ஃபெஸ்டிவல் விநாயகர் சதுர்த்தி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. பாய்.